So today I wanted to talk about a disease. Yeah, a disease. இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா அது தமிழ் செலிபிரிட்டிஸ்க்கு வந்திருக்கு. டிசீஸ் என்னன்னா politics or wanting to be politicians. You might ask me, so what? What's your problem? Yeah, anybody can become a politician, and that's fine. Why is it predominantly actors? Is my question, and I'm gonna answer that question as well in this video. I think with logical reasoning, I'm gonna give you the answer. First one, I want to leave Vijay, Honorable Chief Minister Vijay, out of this conversation because அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு from what I'm seeing, he did not jump into politics thinking, it's so easy, I'm gonna win. Okay, but I don't know. Okay, and just because I'm saying this does not mean I'm a supporter of Vijay or fan of Vijay. I'm not a fan of anybody. I just want to make that clear. I'm not a fan of any politicians or any heroes or anything. Okay, so let's talk about the other politicians. Sorry, the other actors. Raghava Lawrence and Dhanush, Surya. See, these actors did not like actively come into politics yet, but they might. So they are giving signals that they could come into politics. I wanted to talk about why. ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களே நீங்கள் போட்டு பாருங்க, யூ ஆர் கெட்டிங் இன் டு ஆக்டிங், யூ ஆர் சீயிங் ஸோ மச் சக்ஸஸ், யூ ஆர் ஏபிள் டு earn so much money, பாப்புலாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சன் வந்து எதுக்கு தே வாண்ட் டு கெட் இன் டு பாலிடிக்ஸ், எதுக்கு தே வாண்ட் டு கெட் இன் டு பாலிடிக்ஸ் இஸ் த கொஸ்டின். இதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் அந்த ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தே வில் சே, ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி, I want to give back to the people who made me a star, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. Which could be true, but that's not the whole reason. ஓகேவா, அதுதான் ஃபுல்லான ரீசனான்னு கேட்டிங்கன்னா, டு பி ஹானஸ்ட், நோ. அண்ட் தே themselves know that that is not true. அண்ட் ஏன்னா இப்போ இஃப் யூ வாண்ட் டு ரியலி கிவ் பேக் டு த பீப்புள் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் யூ ஆர் ஹூ மேட் யூ அ ஸ்டார், நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ சைலண்டாக நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. நீ வேற எதுலையும் இட் டஸ் நாட், நீ வந்து ஒரு சிஎம்மாவோ ஒரு அமைச்சராகவோ இருந்து தான் நீ அந்த ஹெல்ப்பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாராக வந்தால் நான் ஹெல்ப் பண்ணலாம், யாரையும் வந்து தடுக்க போகிறதில்ல. அண்ட் டோன்ட் சே இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் வந்துட்டா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் டோன்ட். ஓகே, நம்மளால என்ன, நம்ம 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, ஒரு நாய்க்கு 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி போடுறோமா, அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணால் போதும். யாருமே வந்து அளவுக்கு மீறி ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு கிவ் பேக் டு சொசைட்டி, பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி தட் யூ ஹாவ் டு கோ ஆல் இன் அண்ட் டொனேட் டு சொசைட்டி ஆர் சம்திங். பட் வை ஐம் சேயிங் திஸ் பிகாஸ் ஹெல்ப் பண்ணுன்றது மட்டும் இவங்களுக்கு மோட்டிவ் கிடையாது. பிகம் அ கேம். இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஓகே, சி ஃபர்ஸ்ட் யூ பிகம் ஃபேமஸ், okay, which is an addiction by itself, and then you get all this money, நிறைய பே you're a high earner. ஸோ அது ஒரு போதை. சாதா கார் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரோட்ல ஒரு ரேஞ்ச் ரோவர் போகும்போது, ஒரு ரேஞ்ச் ரோவர் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். நாளைக்கு நான் அந்த ரேஞ்ச் ரோவரை வாங்கிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ரேஞ்ச் ரோவர்ல போகும்போது பக்கத்துல ஒரு மஸ்டாங் போகுதுன்னா அந்த மஸ்டாங்கை நான் வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். இது வந்து ஹியூமன் நேச்சர். ஓகேவா, அண்ட் எவ்ரிபடி இஸ் சப்ஜெக்டட் டு திஸ். உங்கள் பிரெயினே அப்படி தான் வயர் ஆயிருக்கு. ஸோ டோன்ட் சிட் அண்ட் டெல் மீ நான் அப்படிலாம் கிடையாதுலாம். எல்லாருக்குமே ஆசை இருக்குது, எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஓகே, ஒன்ஸ் யூ ரீச் பாப்புலாரிட்டி, ஒன்ஸ் யூ கெட் இனஃப் மனி, the next thing you would want is more control and more power. Okay, and they might want to do good to people, அது பண்ணலாம். பட் the ulterior motive, fame, they get fame, they get money. Okay, then வேற என்ன இருக்கு லைஃப்ல? You have everything when you have fame and money. So what is next step up? அதனால தான் இது பண்றாங்க. See, Raghava Lawrence and all of them, I won't really believe they have குட் இன்டென்ஷன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம வீடியோ எடுத்தோ, அதை வந்து இப்போ எனக்கே தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் வந்து அண்ணா இருங்க, இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன், அப்படியே உங்களுக்கு காசு தர மாதிரி வீடியோ போட்டுக்கிறேன், ஓகேவானான்னு கேட்டால்
he might say okay because he needs the money. Okay, but அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஓகேவா? எந்த ஹியூமன் பீயிங்னும் இருக்கட்டுமே ஒரு டிக்னிட்டி இருக்கு. அண்ட் இட்ஸ் our duty as a fellow human being to up, uphold their dignity. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு கேட்குற இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a சீப் மென்டாலிட்டி இஃப் யூ ஆஸ்க் மீ. ராகவா லாரன்ஸ் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹெல்ப்பை வாங்குறவன் வந்து அதை வந்து பெருமையாக எடுத்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவனுக்கு வந்து அது ஒரு அசிங்கமான விஷயம் தான். புரியுதா? நம்ம யார்கிட்டயுமே போய் ஒரு கடன் வாங்கும்போது நம்ம ஒருமா வெக்கப்பட்டு தான் நம்ம கேட்போம். நம்ம யாரும் பெருமையாக போய் கடன் கேட்குறதில்ல, அவனும் பெருமையாக நமக்கு தரதில்லை. மேபி அவன் பெருமையாக தரலாம்ன்றது. இப்போது சரி ஓகே, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. அது ஏன் இப்போது எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் இதை வந்து நான் காட்டணும், பாரு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் ஐ ஆல்சோ ட்ரூலி திங்க் தே திங்க் ஆஃப் அஸ் அஸ் ஃபூல்ஸ். ஓகே, எது பண்ணாலும் நம்புறானுங்க. பிகாஸ் தே saw விஜய். விஜய் கேம் டு பாலிடிக்ஸ் and first electionly he became the CM. So these other actors, you know, they look at this and think okay, it's சும்மா ஈஸி தான் போல, மார்க்கெட் பண்ணால் நம்மளும் ஹிஎம் ஆயிடலாம் போல, நம்மளும் அமைச்சர் ஆயிடலாம் போல நீ அவங்களாம் நினச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு ஆக்டரோ யாரையோ திங்க் பண்ணும்போது மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா we think of them, their looks, you know, their movies, how well they acted, அதுதான் நமக்கு மைண்டில் வரும். பட் என்னவா நீங்கள் அவங்களுக்கு தெரிவிங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கன்னா இப்போது ரமேஷோ பிரியாவோ யாரை பார்க்குறீங்களோ, யூ திங்க் தீஸ் actors think of you as a person? No, when they look at you they see a crowd. Okay, they don't see an individual. Okay, they don't see someone with emotions. And when you go and நீங்க போய் இந்த பால் அபிஷேகம் அதெல்லாம் நீங்க பண்ணும்போது let me tell you, you look like fools. Okay, you look like fools. அதாவது அம்மாவுக்கு வீட்டில் பால் பேக்கெட் கேட்பாங்க காலையில், அதுவே வாங்கி தர மாட்டான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் அஜித் போஸ்டரில் அஜித்தோட கட் அவுட்க்கு வந்து பால் ஊற்றுவாங்க. எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ கேவலமாக இறங்கி. ஐ மீன் ஐ டோன்ட் மீன் ஆல் ஆஃப் யூ, பட் தேர் ஆர் ஃபேன்ஸ் லைக் திஸ். ஓகே, they are so proud of themselves. Like, oh my god, seriously, how can you be proud of being a fan of somebody else? Like, I don't even get that. The only person you have to be a fan of is yourself. Okay, if you don't like yourself, then be a fan for your family. ஓகேவா? உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹீரோவாக இருங்க, உங்கள் தங்கச்சியோ உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹீரோவாக இருங்க, உங்களுக்கு ஒய்ஃபோ உங்கள் குழந்தைக்கோ ஒரு ஹீரோவாக இருங்க. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவனுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆக்டருக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறது, யூ திங்க் யூ ஆர் டூயிங் திஸ் கைஸ் சம் ஃபேவர்? Like, seriously. And if you're doing all this pal abhishekam and you're doing hero worship and all that, please leave this video, because this video is not for you and you're never going to change. And these actors are going to take advantage of you. உங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஓகேவா? உங்களை வச்சு அவங்க சம்பாரிச்சுட்டு அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. கரியர் ஃபோக்கஸ்டு எதுலேயோ ஒரு விஷயத்தில் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இல்லை ஆம்பிஷியஸாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டோம். போய் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறது, வேற எதுவுமே என் மைண்டில் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறது, பீயிங் அ ஃபேன் பேசிக்லி. ஒரு நடிகர் சங்கமோ அதெல்லாம் வச்சு நடத்துறது, ஓகேவா? அதெல்லாம் ஒரு எனக்கு தெரியல, ஒரு நார்மல் சேன் மைண்டில் இருக்க மனுஷன் வந்து இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டான். போய் இன்னொருத்தனுக்கு போய் நான் பால் அபிஷேகம் பண்ணுவேன், மோர் அபிஷேகம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் யோசிப்பானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூனோ when you do that, you know what you look like to these people. You look like a freaking fool. Okay, you literally look like a freaking fool, you know. And I have friends who have gone for movies, like terrible movies. Okay, I don't even go for movies. Okay, and if I go for movies, I love animated movies and I love animation. அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது I'm fascinated. Okay, so I watch like all these animated movies, Avatar, அப்புறம் King Kong vs Godzilla,
Oppenheimer. So these are the movies I watched. I'm not saying I only watch English movies. There's a lot of Tamil movies I watch, which are good movies. Okay, but these days the movies you see are so disgustingly bad. I'm still figuring out YouTube how to record long form videos. So I have quite the setup here, and something or the other keeps failing. So sorry. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா கம் அவுட் ஆஃப் இட். ஸோ இஃப் யூ ஆர் சம்படி தட்ஸ் டூயிங் ஆல் திஸ் புல்ஷிட், ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் திஸ். லைக் I don't even know if you are somebody who will watch this video, but if you have somebody in your life who is doing this, share them this video. Because புரியுதா, எல்லாமே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து போய் இப்படி பண்ணாதம்மா அப்படி பண்ணாதப்பான்னு நம்ம செல்லமா சொல்ல முடியாது. போய் sometimes people need wake up calls, sometimes people need to know the harsh truths, harsh realities of life. இது ஓகேம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க லைஃப் வந்து அதெல்லாம் பார்க்காது. லைஃப் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் நம்மள. அதுதான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா சீயிங் these celebrities come one by one in media, and giving hints that they are going to become politicians is seriously, என்ன சொல்றது, I think it's disgusting. நம்ம தான் முட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸா நம்மள இவ்வளவு கேவலமா அவங்க பாக்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. லிட்டரலி திங்க் ஆஃப் திஸ். ஓகே, ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஒரு வேற தொழில், இது ஒரு வேற தொழில். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்தால் கூட ஓகே. ஒரு ஆக்டிங்க்கும் ஒரு பாலிட்டிக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இவங்க இதில் வர்றது வந்து சிரிப்பா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காமெடியன் வந்து திடீர்னு நான் வந்து பரதநாட்டியம் டான்ஸராக ஆகிட போகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஆக்டர்ஸ் வந்து பாலிட்டிஷியன்ஸாக மாறுது. ஏன்னா அது டோட்டலாக வேற ஒரு கரியர், இது டோட்டலாக வேற ஒரு கரியர். அதுக்காக நம்ம வேற டிஃப்ரெண்ட் கரியர், ஒரு இந்த கரியர்லேருந்து இந்த கரியருக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. But what is the motive? Okay, the motive is so bad. Not a good motive, guys. I don't think they have good intentions. They just want to feed into their ego. Aதாவது they want to feel power. Okay? They have felt how fame looks like, they being rich looks like, and now they want a little taste of power. That's it. அதுதான் உண்மை. ஓகேவா? மேபி they also want to help. They feel grateful for the people. Yeah, they do. அது பண்ணணும்னு தோணும். பட் இஸ் தட் த ஒன்லி ரீசன்? No, because if that's the only reason, they would just help people and let it be, right? So என்ன சொல்றதுன்னு தெரில. ஐ மீன், ஐ ஃபீல் டிஸ்கஸ்டட் பிகாஸ் இவ்வளோ கேவலமாகவும் நம்ம பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ யா, ஐ லீவ் இட் அட். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. ஸோ பி யுவர் ஓன் ஹீரோஸ், பி அ ஹீரோ ஃபார் சம்படி எல்ஸ். செலிபிரிட்டிஸ் who don't even know you exist. Okay, you're literally wasting your time doing all of this. So yeah, I'll leave you at this. Okay, because this video is getting longer and longer with all my rants. And yeah, I'll see you guys in another video. If you want to subscribe to my channel, subscribe. If you don't want to subscribe to my channel, don't. But let me know in the comments why. And you know, I'm open to hear criticism. And yeah guys, thanks for watching. Bye bye.